வெடி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன். இலங்கையில் நிதியமைப்பில் வினைத்திறன் மற்றும் மீள்தன்மையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிதி அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். ஒரே சுயாதீன நிறுவனமாக மத்திய வங்கியின் முக்கிய பங்கை எடுத்துக்காட்டிய ஜனாதிபதி நாட்டின் நிதியை ஸ்திரப்படுத்த அரசாங்கம் தனது முழு ஆதரவையும் வளங்களையும் வழங்கும் என்று உறுதியளித்தார். வங்கி மற்றும் நிதி செயற்பாடுகளை நெறிப்படுத்தவும் செயற்திறன் மற்றும் அணுகல் தன்மையை உறுதி செய்யவும் பயனுள்ள பொறிமுறையை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். பொருளாதார மற்றும் நிதி அமைப்பு முழுமையிலும் முன்னேற்றங்களையும் ஆய்வு செய்வதற்கு நெருக்கமான பகுப்பாய்வு செய்வதற்கு மத்திய வங்கியின் அர்ப்பணிப்பு மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கும் நிதி அமைப்பின் பின்னடைவை மேம்படுத்துவதற்கும் புதிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டது. அரிசி இறக்குமதிக்கான வரையறைகளை எதிர்வரும் 20ஆம் தேதி வரையில் நீக்கியுள்ளோம். அதற்காக இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான 65 ரூபாய் வரியை நீக்க முடியாது. எதிர்வரும் 2 அல்லது 3 நாட்களில் சந்தையில் ஏற்பட்டுள்ள அரிசி நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும். அதற்கமைய மீண்டும் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்விடயத்தை தெரிவித்தார். இந்தியா இலங்கை கூட்டுப்படை கடற்படை பயிற்சியானது SLI நெக்ஸ் 2024 பங்கேற்பதற்காக இலங்கை கடற்படைக்கு சொந்தமான சௌரா என்ற கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை கூட்டு கடற்படை பயிற்சியான SLI நெக்ஸ் 2024 எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரையில் இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற உள்ளது. இந்திய மற்றும் இலங்கை கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் இந்தியா இலங்கை கூட்டு கடற்படை பயிற்சி நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தங்களை வீரகட்டியா வீதிக்கு அருகில் உள்ள காணியில் நேற்றிரவு வெள்ளை நிற கார் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வீரகட்டியா போலீஸ் நிலைய கட்டளை தளபதி போலீஸ் பரிசுத்தகர் நுவான் விஜயதுங்காவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய உரிமையாளர் இல்லாத இந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த கார் 36 வயதுடைய பெண்ணின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹகதுடுவா பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து 4 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியுடைய 1 கிலோ ஐஸ் போதைப் பொருளுடன் 6 பேர் இன்று கைது செய்யப்பட்டதாக ஹகதுடுவா போலீசார் தெரிவித்தனர். மேற்படி கைது செய்யப்பட்டவர்கள் கிரளப்பனை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர்கள் எனவும் அவர்களை 2 வயதானவர்கள் உள்ளடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹகதுடுவா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அங்குண கொலபலச மே ஆதர பிரதேசத்தில் வயலொன்றில் பயிர்களுக்கு பூச்சி மருந்து தெளித்துக் கொண்டிருந்த விவசாயி ஒருவர் நேற்று மாலை மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அங்குணபல பச பிரதேசத்தில் பெய்த கடும் மழையினால் மின்னல் தாக்கி அதே பகுதியை சேர்ந்த தயா திலகரத்ன என்ற 66 வயதுடைய விவசாயி ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் தங்காலை ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2033ஆம் ஆண்டு உலகின உதைப்பந்தாட்ட போட்டியை சவுதி அரேபியா நடத்தும் என்று பிவா நிர்வாக குழு புதன்கிழமை உறுதிப்படுத்தியது. 2034ஆம் ஆண்டு போட்டியை நடத்தும் ஒரே ஒரு நாடாக சவுதி மட்டுமே விண்ணப்பித்திருந்தது. உலகின போட்டியை கண்டங்களுக்கு இடையே சுழற்றுவதற்கான கொள்கையை பிவா செயல்படுத்தியது. இது ஆசியா அல்லது ஒசானியாவில் ஏலங்களுக்கு மட்டுமே வரவேற்றது. கடந்த ஆண்டு வேட்புமனுவை சமர்ப்பிக்க ஏலதாரர்களுக்கு 1 மாதம் மட்டுமே அனுமதி வழங்கியது. தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் தூதுவர் டொனால்டு தலைமையிலான அமெரிக்க குழு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் 2024 டிசம்பர் 6-7 வரையில் இலங்கைக்கான 2 நாள் பயணத்தை நிறைவு செய்தது. குழுவில் கருவூல துணை உதவி செயலாளர் ராபர்ட் கப்ரிக் மற்றும் USAID துணை உதவி நிர்வாகி அஞ்சலி கவுர் ஆகியோர் அடங்குவார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் விஜிதா ஹேரத் ஆகியோருடனான சந்திப்புகளின் போது இலங்கையின் பொருளாதார மீழ்ச்சி, நிர்வாக சீர்திருத்தங்கள், கல்வி, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது.
பிரதிநிதிகள் குழு அமெரிக்கா ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியது. USAID இலங்கையின் முன்னுரிமைகளுடன் எதிர்கால திட்டங்களை சீரமைக்க விருப்பம் தெரிவித்தது. அமைதியை வளர்ப்பதற்கு, கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும், இந்தியா பெருங்கடல் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு இலங்கை அதிகாரிகள் தங்கள் அர்ப்பணிப்பை எடுத்துரைத்தனர். பொருளாதார மேம்பாடு, பாதுகாப்பு மற்றும் ஜனநாயகம் ஆகியவற்றில் பகிரப்பட்ட இலக்குகளுடனான இரு நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் கூட்டாண்மை இந்த விஜயம் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. ரயில் ஊடாக சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் பல புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். ரயில்வே தலைமையகத்தில் ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், திணைக்களத்தில் நிலவும் ஊழியர் பற்றாக்குறைக்கு துரிதமான தீர்வுகளை வழங்குவதாக தெரிவித்தார். இதேபோல ரயில் தாமதம் மற்றும் ரயில் கோளாறுகள் தடுப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும், ரயில் சேவையை அபிவிருத்தி செய்வதற்கு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்தார். மருதானை ரயில் நிலையத்துக்கான கண்காணிப்பு விஜயத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா நேற்று கொழும்பு துறைமுகத்தில் விசேட கண்காணிப்பு விஜயம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார். பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை அடுத்த ஆண்டு ஜூன் 30 தயார் செய்து முடிக்க வேண்டும் என அரசின் முக்கிய இலக்கு என்றார். யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் நோய் பரவி வருவதால் பொதுமக்கள் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி இந்த நோயிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி கேதீஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைக்கு பின்னர் பருத்தித்துறை, கரவட்டி, சாவகச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளில் ஒரு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றது. இந்த காய்ச்சலானது எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இக்காய்ச்சல் எந்த வகையானது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். எலிக்காய்ச்சலானது மழை வெள்ளத்தில் ஆடு, எலி, மாடு போன்ற விலங்குகளின் எச்சங்கள் கலப்பதன் மூலம் இந்நோய் கிருமிகள் வெள்ள நீரில் கலக்கப்படுகின்றது. பொதுமக்கள் இந்த வெள்ள நீருடன் தொடுகையில் ஏற்படும் போது அவர்களது தோளில் சிறு காயங்கள், புண்கள் மூலம் உடலில் குருதி சுற்றோட்ட தொகுதியை சென்றடைந்து எலிக்காய்ச்சல் நோய் உண்டாகின்றது. மேலும் இக்கிருமிகள் கலந்த அசுத்தமான நீரை பருகுவதாலும் எலிக்காய்ச்சல் நோய் ஏற்படலாம். இக்காய்ச்சலில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பின்வரும் விடயங்களையும் பின்பற்றுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். 2024 ஆண்டுக்கான சிவனொளிபாத மெலை யாத்திரை காலம் நாளை முதல் ஆரம்பமாகின்றது. இதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல் ரத்னபுரி மாவட்ட செயலாளர் வசந்த குணரத்னவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலின்படி சிவனொளிபாத மெலை வளாகத்தில் தற்காலிக தங்குமிடங்களை அமைத்தல், பராமரித்தல், கட்டடம் கட்டுதல், யாசகம் பெறுதல், சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை சுற்றுச்சூழலுக்கு வெளியேற்றுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. யாத்திரை காலம் அடுத்த வருடம் மே மாதம் 13 வரையில் அமுலில் இருக்கும் என வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு முகத்துவாரம் கடல் பகுதியில் மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததுடன் ஒருவர் காப்பாற்றப்பட்ட சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக கோக்குவில் போலீசார் தெரிவித்தனர். திராய்மடு முருகன் கோவில் வீதியை சேர்ந்த 34 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான கோடீஸ்வரன் வேணுராஜ் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். முகத்துவாரம் பகுதியில் இருந்த இயந்திர படகு ஒன்றில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற இருவர் மீன்பிடித்துவிட்டு மீண்டும் கரைப்பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்த போது படகு திடீரென கவிழ்ந்ததை அடுத்து ஒருவர் காப்பாற்றப்பட்டதோடு ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து உயிரிழந்தவரை மீனவர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்குவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குளியப்பட்டி தும்மல சூரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சியாம்பல கஸ்கர்ப பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் மேற்கு சியாம்பல கஸ்கர்ப தும்மல சூரிய பிரதேசத்தை சேர்ந்த 39 வயதுடையவர் ஆவார். கூறிய ஆயுதத்தால் களத்தை வெட்டி கொலை செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் கொலைக்கான காரணம் வெளியாகவில்லை என்பதுடன் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர்.
பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் குளியாப்பட்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தும்மலசூரிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கீகாலை வெரகாபலா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாயினொழுவ பிரதேசத்தில் கல்லால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வெரகாபலா போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. மாயினொழுவ திரவக்க பிரதேசத்தை சேர்ந்த 63 வயதுடைய நபரை கொலை செய்யப்பட்டுள்ளார். இரு நபர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் 74 வயதான சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெரகாபலா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தமது கடமையினை பொறுப்பேற்றார். யாழ் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஜனாதிபதி அவர்களால் நியமிக்கப்பட்ட கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று காலை 8:45 மணியளவில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக உத்தியோகபூர்வமாக தனது கடமையினை பொறுப்பேற்றார். இந்நிகழ்வில் யாழ் மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன், அரசாங்க அதிபர் ஒருங்கிணைப்பு குழு செயலாளருமான திரு மரதலிங்கம் பிரதீபன் அவர்களும் உடனிருந்தார். மேலும் கடமையேற்பு நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர், திட்டமிடல் பணிப்பாளர், உள்ளக கணக்காய்வாளர்கள், நிர்வாக உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பதவிநிலை உத்தியோகத்தர்களும் பங்கேற்றனர். பிறகு அரசாங்கம் மற்றும் சபை ஜனாதிபதி அவர்கள் கிராமங்கள் எல்லாமே முதலாக முன்னுரிமை அளிக்கப்பட்ட ஆற்றல் ஒன்றை செய்வதற்கான கிராமங்கள் அனைத்தையும் நிர்மாணம் செய்து புதிய பெரிய ஒரு இதனால் வரைக்கும் ஏற்பட்ட பல்வேறு Tidak.